சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இஸ்ரேலில் ஹமாஸ் எதிர்ப்பு தலைவருடன் குஷ்னர் சந்திப்பு நடந்ததாக கூறிய செய்தி பொய்யென அமெரிக்க வெளியுறவுத்துறை மறுப்பு. நிலத்தடி அணு ஆயுத சோதனைகள் குறித்து ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்களை ரஷ்யா நிராகரித்து எச்சரிப்பு. சூடான், லிபியா, எகிப்து முக்கோணம் இஸ்ரேலுக்கான புதிய பாதுகாப்பு நெருக்கடி. போர் ட்ரோன் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக உருவெடுக்கும் உக்ரைன். தாய்லாந்து, மலேசியா அருகே புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்தது, 21 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா வெனிசுலா உறவுகளில் பதற்றம், படையெடுப்புக்கு தயாராகும் கராகஸ். அமெரிக்க அரசு முடக்கம் தவிர்க்கப்பட்டது, ஜனவரி 2026 வரை தற்காலிக நிதியுதவிக்கு காங்கிரஸ் ஒப்புதல். இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு தாக்குதலை தலிபான் பிரிவுகள் மறுப்பு. துருக்கி விமான விபத்து, ஜார்ஜியாவில் துருக்கி ராணுவ சரக்கு விமானம் விழுந்தது, 20 பேர் பலி. ஹமாஸ் எதிர்ப்பு போராளி குழு தலைவர் ஜாசர் அபு ஷபாப் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய ஆலோசகர் ஜாரட் குஷ்னர் இடையே இஸ்ரேலில் சந்திப்பு நடைபெற்றதாக வெளிவந்த தகவல்கள் முழுமையாக பொய்யானவை என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தெற்கே அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக சவுதி செய்தி நிறுவனம் அல் ததத் முதலில் செய்தி வெளியிட்டது. அந்த அறிக்கையில் காசா பகுதியில் ஹமாஸ் பின்வாங்கிய பிறகு அபு ஷபாப் படைகள் வகிக்கும் பங்கு அதிகரிக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக பதிலளித்து இந்த அறிக்கை முற்றிலும் தவறானது, இப்படியான எந்த சந்திப்பும் நடந்ததில்லை என முன்னாள் ட்விட்டர் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது. அறிக்கைகளின்படி இந்த சந்திப்பு அமெரிக்கா முன்வைத்து மத்தியஸ்த காசா ஒப்பந்தத்தின் பின்னணியில் நடைபெற்றதாக கூறப்பட்டிருந்தது. இந்த தகவல் வெளிவந்ததும் பிராந்திய அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிலர் இதை மத்திய கிழக்கில் புதிய கூட்டணிகள் உருவாகும் அறிகுறியாக கருதியிருந்தனர். எனினும் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் நேரடி மறுப்பு இதற்கு தெளிவான முடிவை ஏற்படுத்தியுள்ளது. காசா பகுதியில் தற்போது நிலைமை தொடர்ந்து நெருக்கடியாகவே உள்ளது. ஹமாஸ் படைகள் பின்வாங்கி வரும் நிலையில் பல்வேறு ஆயுத பிரிவுகள் அங்கு அதிகாரம் நிலைநிறுத்த முயற்சி செய்கின்றன. இந்த சம்பவம் காசா மோதலின் சிக்கலான அரசியல் இயல்பையும் சர்வதேச தலையீட்டின் நுணுக்கத்தையும் மீண்டும் வெளிப்படுத்துகின்றது. இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் ஒரு மெல்லிய ஆனால் ஆபத்தான பேரழிவு உருவாகி வருகின்றது. சூடான் மற்றும் லிபியாவில் ஏற்பட்ட தனித்தனி அரசியல் ராணுவ நெருக்கடிகள் எகிப்தின் பலவீனமான பதிலுடன் இணைந்து இஸ்ரேலின் எல்லைகள் வரை நீளும் ஒரு ஆபத்தான முன்னிலையாக மாறியுள்ளன. சூடானின் விரைவான ஆதரவு படைகள், லிபியாவின் நீடித்து அரசியல் பிளவு மற்றும் எகிப்தின் கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் ஆகியவை இணைந்து ஆயுதங்கள், எரிபொருள் மற்றும் போராளிகளுக்கான நில வழித்தடத்தை உருவாக்கியுள்ளன. இந்த பாதை இப்போது கடல்சார் வழி தவிர்த்து கடத்தலுக்கான நம்பகமான மாற்றீடாக மாறியுள்ளது. இந்த முக்கோண பிராந்தியத்திலிருந்து இயக்கும் கடத்தல் வலையமைப்புகள் காசா மற்றும் சினாய் பகுதிகளுக்குள் அதிநவீன ஆயுதங்கள் ஊடுருவதற்கு வழிவகுக்கின்றன. இதன் மூலம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் போன்ற அமைப்புகள் மேலும் வலுவான ராணுவ திறன்களை பெற வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேல் அதிகாரிகள் இதை நேரடி தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என குறிப்பிடுகின்றனர். தெற்கு லிபியா மற்றும் குப்ரா வழியாக நகரும் வழித்தடங்கள் டார்பூர் மற்றும் வட லிபியாவை இணைக்கும் முக்கிய நரம்புகளாக மாறியுள்ளன. இவை எரிபொருள், கனரக ஆயுதங்கள் மற்றும் மேன்பட்ஸ் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களை நகர்த்துவதற்கான வழிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. லிபியாவின் அரசியல் சீர்குலைவு இந்த அச்சுறுத்தலை அதிகரித்துள்ளது. பல ஆண்டுகளாக நிலைத்திருக்காத அரசியல் சூழல், பிராந்திய போராளிகள் மற்றும் லிபிய தேசிய ராணுவம் ஆகியோருக்கு கடத்தல் நெட்வொர்க்குகளை அமைக்க வழிவகுத்து உள்ளது. இந்த நிலையில் எகிப்து சூடானில் இருந்து வரும் அகதிகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார சவால்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கெய்ரோ, RSF மற்றும் LNA உடன் இணைந்துள்ள பிராந்திய சக்திகளுடன் சமநிலை நிலை பெறை தக்க வைத்துக் கொள்ள முயல்கின்றது. இதனால் இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பும் குறைந்துள்ளது. உளவுத்துறை ஒத்துழைப்பு, எகிப்துடன் கூட்டு கண்காணிப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், பிராந்திய ராஜதந்திரம், லிபியாவில் நிலைப்படுத்தலை ஊக்குவித்து ஆயுத பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் நிதி மற்றும் தளவாட வலையமைப்புகளை முடக்கும் முயற்சி, மூலோபாய ஒருங்கிணைப்பு, சஹேல் மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியங்களை இஸ்ரேலின் பாதுகாப்பு திட்டத்தில் சேர்த்து ஈரான் மற்றும் அதன் கூட்டாளிகளின் தாக்கத்தை குறைத்தல் ஆகிய செயற்பாடுகள் மூலம் அச்சுறுத்தலை சமாளிக்க 3 தளங்களில் இஸ்ரேல் செயல்பட வேண்டும். சூடான், லிபியா, எகிப்து முக்கோண பிராந்தியம் இப்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு வரைபடத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக மாறியுள்ளது. இந்த பாதைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது காசா மற்றும் சினாய் பிரச்சினைகளை அடிக்கடி மீண்டும் எரிய வைக்கும் அபாயம் உள்ளது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.
அமெரிக்கா ரகசியமாக நிலத்தடி அணு ஆயுத சோதனைகளை நடத்தியதாக கூறிய டொனால்ட் ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளை ரஷ்யா கடுமையாக மறுத்துள்ளது. இதனுடன் வேறு எந்த அணுசக்தி நாடும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தினால் ரஷ்யாவும் அதே போன்ற சோதனைகளை மேற்கொள்ளும் என எச்சரித்துள்ளது. மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அமெரிக்கா எழுப்பிய சந்தேகங்களை பற்றி விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார். ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யா ரகசியமாக நிலத்தடியில் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு பதிலாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, உலகளாவிய நில அதிர்வு கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் ரஷ்யா இப்படியான சோதனைகள் மேற்கொண்டதா என்பதை அமெரிக்கா எளிதில் உறுதிப்படுத்த முடியும் என்று வாதிட்டார். மேலும் சப்கிரிட்டிக்கல் சோதனைகள் எனப்படும் சங்கிலி அணுசக்தி எதிர்வினை இல்லாத சோதனைகள் தடை செய்யப்படவில்லை என்றும் ரஷ்யா இத்தகைய ஆய்வுகளை நடத்துவது சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு முரணல்ல என்றும் அவர் விளக்கமளித்தார். ட்ரம்ப் சமீபத்தில் CBS நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ரஷ்யாவோடு சேர்த்து சீனாவும் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோ இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. உலக அரசியல் வட்டாரங்கள் இந்த பரிமாற்றத்தை புதிய அணு ஆயுத சீரமைப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் அமெரிக்க ரஷ்ய உறவுகள் மீதான முக்கிய சோதனையாக காண்கின்றன. உக்ரைன் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் அதிவேக முன்னேற்றம் அடைந்து உலகின் முன்னணி போர் ட்ரோன் உற்பத்தி மையமாக மாறி வருகின்றது. ப்ளூம்பெர்க் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி உள்நாட்டு நிறுவனங்கள் தற்போது உக்ரைன் பாதுகாப்பு முன்னணிக்கு மட்டுமல்ல சர்வதேச சந்தைகளுக்கும் ட்ரோன்களை வழங்கும் திறனை பெற்றுள்ளன. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாவது, உக்ரைனின் பாதுகாப்புத்துறை ஆளில்லா அமைப்புகளை மூலோபாய ரீதியாக முக்கியமான துறையாக மாற்றியுள்ளது. தற்போது நாடு ஆண்டுதோறும் 4 மில்லியனுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை FPV மாதிரிகள் முதல் நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்கள் வரை தயாரிக்கின்றன. இதனுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் ட்ரோன்களை மட்டுமே உற்பத்தி செய்கின்றது. இது உக்ரைனிய அணுகுமுறை, நெகிழ்வுத்தன்மை, வேகம் மற்றும் தொடர்ந்து நடைபெறும் புதுமை உலகளவில் எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது என்பதை காட்டுகின்றது. பல உக்ரைனிய நிறுவனங்கள் தற்போது ஐரோப்பாவில் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வருகின்றன. ஐரோப்பாவில் தொடர்ச்சியான வான்வெளி அச்சுறுத்தல்களை முன்னிட்டு நேட்டோ நாடுகள் தங்கள் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதில் அதிக முதலீடுகளை செய்து வருகின்றன. இந்த சூழலில் உக்ரைனிய ட்ரோன்கள் மலிவு திறன் மற்றும் வேகத்தின் அடையாளமாக உருவாகியுள்ளன. உக்ரைன் அரசு தற்போது பெர்லின் மற்றும் கோபன்ஹேகனில் பிரதிநிதி அலுவலகங்களை அமைத்து ஐரோப்பிய ஆயுத ஏற்றுமதியை விரிவுபடுத்தும் திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த ஏற்றுமதிகள் உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி வளர்ச்சிக்கு நீடித்த நிதி ஆதாரமாக இருக்கும். அதே சமயம் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுடன் நிலையான பாதுகாப்பு நிதி ஒத்துழைப்பு முறைமையை அமைக்க ஆலோசித்து வருகின்றன. இது உக்ரைனிய தொழில்நுட்ப வளர்ச்சியையும் விரிவுபடுத்தவும் ஐரோப்பிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும் உதவும் என மதிப்பிடப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் வெனிசுலா இடையிலான அரசியல் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் வெனிசுலா அரசு தனது ஆயுதப்படைகளுக்கு முழுமையான எச்சரிக்கை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அமெரிக்க படைகள் கரீபியன் கடலில் மேற்கொண்டு வரும் அதிகரித்த ராணுவ நடவடிக்கைகள் குறித்து வெனிசுலா கடுமையான கவலை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க ராணுவ இயக்கங்கள் வெனிசுலாவின் தேசிய பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முக்கிய விமான தளங்கள், கடற்கரை பாதுகாப்பு பகுதிகள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் ராணுவம் பதிய மேலும் மூலோபாய தற்காப்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அமெரிக்கா வெனிசுலாவிற்கு எதிராக எந்தவிதமான படையெடுப்பு திட்டத்தையும் வகுக்கவில்லை, ஆனால் அந்த நாட்டில் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஜனநாயக சீர்கேடுகள் குறித்து எங்களுக்கு கவலை உள்ளது என தெரிவித்தார். இந்த அறிக்கை அமெரிக்கா சமீபத்தில் வெனிசுலா மீது விதித்த எண்ணெய் மற்றும் நிதி தடைகளுக்கு பின்னர் வெளியாக உள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோ தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றும் போது, எங்கள் நாட்டின் இறையாண்மை மீது எந்தவிதமான தாக்குதலையும் அனுமதிக்க மாட்டோம், வெனிசுலா மக்கள் தங்கள் நிலத்தை பாதுகாக்க தயாராக உள்ளனர் என வலியுறுத்தினார். இதேவேளை நாட்டின் S-300 ரஷ்ய விமான எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் SU-30 போர் விமானங்கள் முழு தயார் நிலையில் உள்ளன என்று ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அரசு முடக்கத்தின் அச்சுறுத்தலை தவிர்க்க காங்கிரஸ் ஜனவரி 2026 வரை அரசு செயல்பாடுகளை தொடர செய்யும் குறுகிய கால நிதியுதவி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நீண்டகால நிதி சட்டம் இன்னும் நிறைவேறாத நிலையில் இந்த தற்காலிக ஒப்பந்தம் அரசு நிறுவனங்களுக்கு அவசியமான நிதி ஆதரவை தொடர்ந்து வழங்குகின்றது. பல வாரங்களாக நீடித்த கட்சி தளர்வற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு கட்சிகளும் இணைந்து இந்த மசோதாவை நிறைவேற்றின. இதன் மூலம் அரசு அலுவலகங்கள், பாதுகாப்புத்துறை, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட முக்கிய துறைகள் ஜனவரி 2026
2026 வரை இயங்குவதற்கான நிதி பெறுகின்றன. இந்த மசோதா செனட்டிலும் பிரதிநிதிகள் மன்றத்திலும் பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டதுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டுள்ளார். அமெரிக்க மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி ஒரு பொறுப்பான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க முடக்கம் எங்கள் பொருளாதாரத்திற்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் தெரிவித்தார். அவர் மேலும் ஜனவரி மாதத்திற்குள் ஒரு நீண்டகால நிதி ஒப்பந்தம் எட்டப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதேவேளை இந்த மசோதாவை நிறைவேற்றும் பணியில் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் பல்வேறு பிரிவுகளில் கடுமையான மோதல்களை சந்தித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மாவட்ட நீதித்துறை வளாகத்திற்கு வெளியே நிகழ்ந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வெடிப்பிடத்தில் பல வாகனங்கள் சேதமடைந்தன. நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் குறைஞர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். பாதுகாப்பு படைகள் சம்பவ இடத்தை உடனடியாக மூடி வைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஜுல் அக்டார் என்று தாலிபானிலிருந்து பிரிந்த பிரிவு அறிக்கை வெளியிட்டது. எனினும் பாகிஸ்தான் தாலிபான் தன்னை பிரித்துக் கொண்டு இது எங்களுடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லாத தனிப்பட்ட நடவடிக்கை என அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய நுண்ணறிவு அமைப்புகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் தலிபான் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இதற்கு பதிலாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்தது இந்த குற்றச்சாட்டுகள் முழுமையாக ஆதாரமற்றவை. இந்தியா இந்த வகையிலும் தொடர்புடையது அல்ல. இஸ்லாமாபாத் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உயர் பாதுகாப்பு நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய அரசு அலுவலகங்கள், தூதரகங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு வலுவூட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தானில் தலிபான் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. ஐநா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானில் நிலவும் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து சர்வதேச சமூகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. இந்தியா பயங்கரவாதம் இந்த நாட்டிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் இந்த வெடிப்பின் பின்னணியில் உள்ள நிதி ஆதாரங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை ஆராய விசாரணை நடத்தி வருகின்றது. பாதுகாப்பு நிபுணர்கள் இது தாலிபான் பிரிவுகளுக்கு இடையேயான அதிகார போட்டியின் விளைவு என கூறுகின்றனர். தாய்லாந்து மற்றும் மலேசியா கடல் எல்லைக்கு அருகே ஏற்பட்ட கடல் விபத்தில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சுமார் 70 ஆவணமற்று புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற படகு தாய்லாந்தின் கோ தருடாவோ தீவு அருகில் கடலில் கவிழ்ந்தது. மலேசியாவின் லங்காவி தீவின் வடக்கில் நடைபெற்ற இந்த விபத்து ஆசியாவில் நடைபெறும் ஆபத்தான மனித கடத்தல் பாதைகளின் புதிய சோகத்தை வெளிப்படுத்துகின்றது. கடலில் பல மணி நேரம் இருந்து பலரை தாய்லாந்து கடற்படை மீட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பலர் காணாமல் போயிருப்பதாகவும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணியில் தாய்லாந்து கடற்படை, மீனவர்கள் மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது மிகுந்த துயரமான சம்பவம். மீட்பு பணிகள் இன்னும் தொடர்கின்றன. உயிர் பிழைத்தவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்படுகின்றது என கடற்படையின் ஒரு பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆரம்ப கணக்குகளின்படி இந்த புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் மியன்மார் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த ரோஹிங்யா அகதிகள் என நம்பப்படுகின்றது. மலேசியாவை அடைந்து வேலைவாய்ப்பை பெறும் நோக்கில் அவர்கள் கடல் மூலம் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. ஐநா அகதிகள் ஆணையம் இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இணைந்து பாதுகாப்பான இடம்பெயர்வு வழிகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இதுபோன்ற பல கடல் விபத்துகள் தென்கிழக்கு ஆசிய கடற்பகுதிகளில் நிகழ்ந்துள்ளன. கடத்தல்காரர்களின் கட்டுப்பாட்டில் நெருக்கமாக நிறைந்த படகுகளில் புலம்பெயர்ந்தோர் பயணிப்பது பெரும்பாலும் இத்தகைய உயிரிழப்புகளுக்கு காரணமாகின்றது. ஜார்ஜியாவில் துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான ஒரு லாஹெட் C-130 EM கெர்குலஸ் ராணுவ சரக்கு விமானம் விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து 20 பேரும் உயிரிழந்துள்ளனர். அஜர்பைஜான் ஜார்ஜியா எல்லைக்கு அருகில் ஏற்பட்ட இந்த பேரிழப்பு துருக்கி விமானப்படைக்கான கடுமையான சோக சம்பவமாக கருதப்படுகின்றது. 57 ஆண்டுகள் பழமையான இந்த விமானம் சமீபத்தில் மேம்படுத்தப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அஜர்பைஜானில் இருந்து துருக்கிக்கு திரும்பும் வழியில் அது ரடார் கண்காணிப்பில் இருந்து திடீரென மறைந்துவிட்டது. விசாரணை ஆரம்ப தகவலின்படி விமான தாக்கத்திற்கு முன் நடுவானிலையை உடைந்து சிதறியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. விபத்து நிகழ்ந்த இடம் அஜர்பைஜான் ஜார்ஜியா எல்லைக்கு அருகில் உள்ள மலை பகுதியாகும். இதனால் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. துருக்கி, ஜார்ஜியா மற்றும் அஜர்பைஜான் அதிகாரிகள் இணைந்து ஒரு கூட்டு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மீட்பு குழுக்கள் சிதைவுகளை தேடி வருகின்றன. பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு அடையாளம் காணும் பணியும் நடந்து வருகின்றது. விமானம் சரக்கு மற்றும் ராணுவ பணியாளர்கள் ஏற்றி
சென்றது எனவும் புறப்படும் முன் எந்தவித தொழில்நுட்ப கோளாறும் பதிவாகவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துருக்கி அரசு இந்த விபத்துக்கான தேசிய துக்கத்தை அறிவித்துள்ளது. பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருவரும் சம்பவம் குறித்து ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்து காரணத்தை கண்டறிய விரிவான விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளனர். இது துருக்கி விமானப்படையின் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய ராணுவ விமான விபத்துகளில் ஒன்றாகும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.